த லார்ட். நேத்து கெஸ்ஸூல நான் வந்து கேட்டிருந்தேன் அந்த செயிண்ட் யாருன்னா, செயின்ட் ஜெரார்ட் மெஜலோ அப்படின்னு சொல்லக்கூடியவரு. இவர் வந்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 1726ஆம் ஆண்டு நேபிள்ஸ், இட்டாலியில வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில பிறக்கிறாரு. இவங்க அப்பா வந்து ஒரு டெய்லர், இவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. இவர் வந்து அவங்க அந்த குடும்பத்தில ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு சிச்சுவேஷன்ல 5 குழந்தைகள்ல கடைசி குழந்தையா வந்து இவர் பிறக்கிறாரு. ஸோ இவர் பிறந்த கொஞ்ச நாள்ல வந்து இவரோட தந்தை வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாரு. அதனால இவங்க அம்மா வந்து இவர என்ன பண்றாங்க, இவங்களுக்கு வேலைய கத்துக்கிறதுக்காக அப்ரண்டிஸ் மாரி நெறைய பேரு, அதாவது சில பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்ககிட்ட, இத உங்களுக்கு கூட அசிஸ்டன்ட்டா வச்சுக்கோங்க அப்படின்ற மாரி டெய்லரிங் ஜாபுக்கு, அப்புறம் வேற மெக்கானிக்கல் ஜாப் அந்த மாரி பல ஜாபுகளுக்கு வந்து அனுப்புறாங்க. அங்க அவர் வந்து பலவிதமான துன்புறுத்தலுக்கு ஆளாகுறாரு. அவரால முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவரு ரொம்ப முயற்சி பண்ணி வேற வேலை தேடலான்ற நேரத்தில, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய லோக்கல் பிஷப்போட வீட்ல பிஷப்புக்கு அசிஸ்டன்ட்டா வேலை செய்றதுக்கு வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த பிஷப் வந்து அவர்கிட்ட வந்து இவர் 4 வருஷம் வேலை செஞ்சுட்ருக்கிறாரு. அந்த நேரத்தில அந்த பிஷப் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் இவர் மறுபடியும் வந்து தன்னுடைய பழைய வேலையான டெய்லரிங் ஜாபுக்கே வந்து வராரு. இவர் வந்து இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது, இவருக்கு வந்து 1749ஆம் ஆண்டு வந்து இவர் வந்து காங்கிரிகேஷன் ஆஃப் மோஸ்ட் ஹோலி ரிடீமர்ஸ்ல ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணி அங்க வந்து அவரு படிச்சு குருவானவர் ஆவறதுக்காக படிச்சுன்ருக்கிறாரு. படிச்சுன்ருக்கும்போதே இவரோட ப்ரீச்சிங், இவரோட வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு நெறைய பேர் அட்ராக்ட் ஆகுறாங்க. அந்த சபையோட தலைவர் வந்து புனித அல்ஃபோன்ஸ் லெகோரின்னு சொல்லக்கூடியவரு. அவரு வந்து இவர வந்து குளோஸா மானிட்டர் பண்ணிட்டுருக்காரு. இந்த நேரத்தில இவரோட புனித தன்மைய பார்த்த ஒரு பொறாமைக்கார பெண்மணி வந்து இவர் மேல வந்து ஒரு குற்றப்பழிய போடுறாங்க. அந்த பெண்மணி கர்ப்பமா இருக்கா. அந்த கர்ப்பத்துக்கு வந்து இவரு தான் காரணம். அப்படின்னு சொல்லி இவர் மேல வந்து பழிய போடுறாரு. பழிய போட்டதும் அவர் வந்து சைலன்ட்டா கடவுள் மேல ஒப்பு குடுத்துட்டு ஒண்ணுமே பதில் பேசாம இருக்காரு. இத பார்த்த அந்த அந்த மடத்தலைவர் வந்து இவரு தப்பு செஞ்சிருப்பாருன்னு நெனச்சு, இவருக்கு நற்கருணை வாங்கக்கூடாதுன்ற பனிஷ்மென்ட் குடுக்குறாரு. ரொம்ப நாள் இவர் நற்கருணை வாங்காம கண்ணீர் விட்டு அழுது வேண்டின்னு இருக்காரு. இந்த நேரத்தில ஒரு நாள் அந்த பெண்மணியும் மனம் திரும்பி வந்து, அவரு அந்த குருக்கிட்ட சொல்றாரு, அந்த தலைவர்கிட்ட, "இவர் நான் சொன்னது தப்பு. இவர் அந்த மாரி பாவம்லாம் செய்யலன்ட்டு." அப்பதான் அவரு வந்து அத வருந்தி இவருக்கு வந்து நற்கருணை வாங்குற வாய்ப்ப ஏற்படுத்தி தராரு. இந்த நேரத்தில அவருடைய 29வது வயசுல அவருக்கு டிபி நோயால் பாதிக்கப்பட்டு அவர் இறந்து போறாரு. அவர் வந்து 1893ஆம் ஆண்டு போப் லியோ அவருக்கு வந்து அருளாளராவும், 10ஆம் பத்திநாதர் வந்து அவருக்கு புனிதர் பட்டமும் குடுக்குறாங்க. பிரைஸ் த லார்ட். இத நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் வந்து பார்க்க சொல்லுங்க.